ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவியை சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம், புலாவ்னு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் இந்த கிரேவியை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சப்போஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க நீங்கள் இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இந்த ரெசிப்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது செய்யறதுக்கு நான் 1 கிலோ அளவுள்ள குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோலெல்லாம் சீவி வச்சிருக்கேன். இதில் இது போல் ஃபோர்க் வச்சு ஓட்டை செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே உள்ள வரைக்கும் ஊறும். இந்த குட்டி உருளைக்கிழங்கு சீசனில் தான் கிடைக்கும். உங்கள் ஊரில் எந்த சீசனில் கிடைக்குதோ அப்போ வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோலை ஃபுல்லாக சீவிட்டும் இது போல் ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேக வச்சுட்டு கூட தோலை உரிச்சிக்கலாம். ஆனால் ஓட்டை போட்டுட்டு வேக வைங்க. எல்லா உருளைக்கிழங்குமே எடுத்துட்டு நல்லா ஓட்டை போட்டாச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டேன். அதில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். சில சமயம் உருளைக்கிழங்கு நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும், சில சமயம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் கொடுத்தேன். குக்கரில் அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படின்றத வெயிட் எடுத்து விட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு நம்ம அதில் நுழைச்சா ரொம்ப சாஃப்டாகவே உள்ள கத்தியோ இல்லை டூத் பிக்கோ ஏதோ ஒன்று நுழையும். இப்போ வடிகட்டி எடுத்து அந்த கிழங்கை வச்சாச்சு. ஒரு இடிக்கல் எடுத்துடலாம். உரலில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3த்தையும் சேர்த்து இடிக்க போகிறோம். நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்து சேர்த்து இது போல் இடித்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம், அகலமான பாத்திரம் எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. அதில் 50 ml எண்ணெய் விட்டுட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை இதில் எடுத்து சேர்த்து வதக்க போகிறோம். நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நம்ம அப்பளம் பொரிச்சிட்டே இருக்கோம், அந்த சமயத்தில் எண்ணெய் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் இந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பொரிச்சு செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது போல் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கலர் மாறின பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் நம்ம கரம் மசாலா தாளிச்சிக்கலாம். முழு கரம் மசாலா தான் நான் சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கரம் மசாலா பொருள் வேறு என்ன வீட்டில் வச்சுருக்கீங்களோ உங்களோட வாசனைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஓகே. 4 கிராம்பு கொஞ்சமான அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன். இதில் நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து இந்த பக்குவம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கலர் மாறணும், ஆனால் நமக்கு கருகக்கூடாது. இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன், அது உங்களோட விருப்பம்தாங்க. சேர்த்து இதனோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் வதக்கும் பொழுது மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்க்குறோம். தக்காளி பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி தக்காளி விழுதை இதில் எடுத்து சேர்த்து தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு நல்லா வதக்க போகிறோம். இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாத்தூள், தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் குறைவாக இருக்கும், கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம சேர்த்துருக்கோம். இதற்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்க்கணும். வீட்டில் அவசரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லாத சமயத்தில் நீங்கள் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்க்குறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே 1 கிலோ அளவுள்ள கிழங்குக்கு சொல்லியிருக்க அளவு தான். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுகள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 200 ml அளவுள்ள தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா அதிகப்படுத்தி வச்சுட்டு நல்லா இது கொதிக்கட்டும். நமக்கு முத்து முத்தாக கொதிக்கும் இல்லைங்களா, அது போல் கொதிக்கணும். வெளியில் தெரிச்சிடும் அப்படின்றதுனால மூடி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தீயை குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இது வேகட்டும்.
மேலே இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் 200 ml அளவுள்ள தயிர் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அடிச்சிட்டு இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புது தயிராகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் புளிப்பு சுவை அதில் இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ஓவராக புளிச்ச தயிரும் சேர்த்துடாதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஒரு மிதமான புளிப்பில் இருக்க கெட்டியான தயிரை கட்டிகள்லாம் இல்லாமல் அடிச்சிட்டு இதில் எடுத்து சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை இதில் சேர்க்கணும். சர்க்கரை சேர்க்க மறந்துடாதீங்க. நீங்கள் சர்க்கரை விருப்பப்படலைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து செய்யும்பொழுது இந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த இனிப்போடு சேர்ந்து அந்த டேஸ்ட்டை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி தரும். மேலே நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு வேக விட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை வாசனை மாறின பிறகு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு வடிகட்டியில் உருளைக்கிழங்கு, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை சுருங்க விட்டிங்கன்னா இந்த உப்பு காரம் எல்லாமே உருளைக்கிழங்குல ஏறிடும். மேலே எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவு கிரேவி நமக்கு இது போல் வதங்கி வந்துடும். மேலே பார்த்தா தெரிந்து பாருங்கள் எந்தளவு சூப்பராக தகதகன்னு வந்திருக்கு. நீங்கள் இந்த அளவு எண்ணெய் விருப்பப்படலைன்னா எண்ணெயை குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். சூப்பராக கரெக்டான பக்குவத்தில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் தாராளமாக எடுத்து இதில் சேர்த்தாச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி இலைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவு இலைகளை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருங்க. லாஸ்ட்டில் நெய் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் தகதகன்னு மினுமினுப்பாக ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். பரிமாறும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்பவும் 2-3 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் சுருங்க விட்ட பிறகு எண்ணெயும் நெய்யும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக சுவையாக ஒரு பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுவே தக்காளி விலை அதிகமாக இருக்கிற சமயத்தில் தக்காளியோட அளவை குறைச்சி தயிர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செஞ்சிங்கனாலும் சுவை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ ஃப்ரைட் ரைஸ்க்கோ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த கிரேவியை ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டோட கூட பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாங்க, அவ்வளவு சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.